நாம பார்க்க போறது பூமலூர்ல இருக்கிற புனித அந்தோணியார் திருத்தலம் பற்றி தான். இந்த அந்தோணியார் திருத்தலத்துல உள்ள சிறப்பு என்ன, அந்தோணியார் திருத்தலத்தோட தோற்றம், வரலாறு பற்றி பார்க்க போறோம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். சோமலூர்ல இருந்தும் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் இந்த அந்தோணியார் திருத்தலத்திற்கு 5A 5D பஸ்களில் போகலாம். 1850ஆம் ஆண்டு பூமலூர் புனித அந்தோணியார் திருத்தலம் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. கோவை மறைமாவட்ட வரலாறு 1848 துவங்கினாலும் அதற்கு முன்பிருந்தே மதுரை சேசு சபை குருக்களால் இங்கு திருமறை போதிக்கப்பட்டது. ஆலயத்திலிருந்து அந்தோணியார் சுரூபத்தை அருட்தந்தையர்கள் கிளிபாளையம் எடுத்துச் செல்ல முயன்ற போது பூமலூரில் உள்ள பிற சமய மக்கள் ஒன்று கூடி, புதுமைகள் பல புரியும் அந்தோணியார் இங்கு விரும்பி வந்துள்ளார், அவரை இங்கிருந்து எடுத்துச் செல்ல விடமாட்டோம் என்று உரைக்க இங்கேயே விட்டுச் சென்றனர். பூமலூரில் புனித அந்தோணியார் திருத்தல திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த விழால கிறிஸ்தவர்களை விட பிற சமயத்தார் பெருவாரியாக கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதல்களை புனிதர் பாதத்தில் வைத்தும் வேண்டுதலுக்கு பலன் கிடைத்ததற்கு நன்றி செலுத்தியும் வருவது சிறப்பு. இந்த தளத்துல புதுமை ஒளி என்று மக்களால் அழைக்கப்படும் ஆலய மணி ஒன்று உள்ளது. அது இந்த ஆலயத்தோட சிறப்பு. அந்தோணியார் வழியாக பல அற்புதங்கள் நடந்ததால பூமலூர் பழங்காலத்துல திரு யாத்திரை தலமாக சிறப்புற்று விளங்கியது. செவ்வாய்க்கிழமைகள்ல திருப்பலியை தொடர்ந்து நோயாளிகளை மந்திரிக்கும் நிகழ்வும் தொடர்ந்து நடக்கும்.